Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு BUN JS பார்க்கலாம். ஸோ BUN இஸ் அ ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம். Node.jsக்கும் லைக் டெனோவுக்கும் காம்படிட்டராக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு BUN JS வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுது, BUN JSோட ஸ்பெஷாலிட்டிஸ், ஸோ என்னென்னலாம் வந்துட்டு அட்வான்டேஜஸ் BUN JS நமக்கு கொடுக்குது, ஸோ இதெல்லாமே பார்ப்போம். ஸோ பட் நான் வந்துட்டு நேட்டிவாக வந்துட்டு பார்க்க போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவும் நான் பண்ணுற நேட்டிவ் வீடியோஸ் மாதிரி பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் கோட் பண்ணுறது, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதிரி பண்ண போகிறது கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, BUN JSக்கு வந்துட்டு ஒவ்வொரு ரிலீஸுக்கும் என்ஜினியர்ஸ், அதாவது அவரோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்துட்டு வீடியோ லான்ச் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் வந்துட்டு BUN JSல என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ நான் அந்த வீடியோவை ரிவ்யூ பண்ண போகிறேன். ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு அவங்க என்னென்னலாம் ஸ்பெஷலாக சொல்கிறாங்களோ, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ, இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறனோ அது எல்லாத்தையும் நான் லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். பேசிக்காக நான் வீடியோ பார்த்துட்டு அங்கே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிப்பேன். ஓகே, இதுவே வந்துட்டு நானும் லேர்ன் பண்ணுவேன். ஸோ என் கூட சேர்ந்து வந்துட்டு நீங்களும் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சீரீஸாக வந்துட்டு BUN JS ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் BUN 1.0 ரிலீஸுக்கு அவங்க பண்ண வீடியோவை இன்றைக்கி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த வெர்ஷன் லான்ச் பண்ணும்போது என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் அவங்க கொண்டு வராங்க அப்படின்றத பார்ப்போம். இதுக்கெல்லாம் முன்னாடி BUN JSனால் என்னன்றது உங்களுக்கு ஒரு கோர் ஐடியா தெரியணும். ஸோ அதுக்காக நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நான் ஸ்க்ரீனுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்ட போகிறேன் இந்த தடவை. ஸோ ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச் ப்ரெசன்டேஷனே போட்டு இது பண்ணதுனால நான் ஐபேடில் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு Node.js. ஓகே, க்ரீன் கலரில் வச்சுப்போம். Node.js. ஸோ பேசிக்காக Node.jsனால் என்ன அப்படின்னா, இட்ஸ் பேசிக்கலி ஜாவாஸ்கிரிப்டோட ரன் டைம். ஸோ ரன் டைம்னா என்ன அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ப்ரௌசரில் வெப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, அதுக்கு தான் மெயின் கோர் ஐடியா. ஜாவாஸ்கிரிப்ட் அதுக்கு தான் வந்துச்சு. பேசிக்காக ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணணும், ஒரு UI பண்ணணும், ஸோ API இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்துச்சு. ஓகே, ஸோ டேட் எனக்கு தெரியல, பட் Node.js ஃபியூ இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, கரெக்டான இயர் தெரியல எப்போ லான்ச் ஆச்சுன்னு. எதுக்காக Node.js வந்துச்சுன்னா, Node.js வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டை சர்வர் சைட்லேயும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Node.jsஐ டேரெக்டாக உங்களோட கம்ப்யூட்டரில் ரன் பண்ணணும் அப்படின்னா அது முடியாது. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரௌசர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ ப்ரௌசர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ Node.js எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்டை நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேயும் நம்ம ரன் பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஆர் சர்வர்ஸ் வேறெவர் இட் இஸ், நீங்கள் Node.js இன்ஸ்டால் பண்ணி ஜாவாஸ்கிரிப்டை மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடாக மாற்றி ரன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் Node.js வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்திருக்கிறது BUN JS. ஸோ நான் BUN நீங்கள் போட்டுறேன், பட் ஸ்டில் இன்னும் Node.jsலேயே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. BUN JS. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு BUN JS, இந்த பக்கம் BUN JS போடுறேன். ஒரு சொல்லையே போடலான்னு நினைக்கிறேன். ஒய் நாட்? ஓகே, BUN JS. Just remove this. Okay. ஓகே, Node.js இஸ் ரன் டைம். ஸோ பேசிக்காக Node.js எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, V8 என்ஜின் வச்சு C++ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ Node.js வந்துட்டு V8 என்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. V8 என்ஜின் வந்துட்டு கூகுளோடது. ஓகே, நெக்ஸ்ட் C++ வந்துட்டு லைக் C++ வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு Node.js பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, பட் இப்போ இதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்க BUN JS ஜாவாஸ்கிரிப்ட் கோர் இன்ஜின் யூஸ் பண்ணுது. ஜாவாஸ்கிரிப்ட் கோர் யூஸ் பண்ணுது. இது வந்துட்டு ஆப்பிளோடது. ஆப்பிள் சஃபாரிக்கு கிரியேட் பண்ண இன்ஜின். இது வந்துட்டு மினிமல், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு இட்ஸ் பேசிக்கலி ஆப்டிமைஸ்ட் டு Chrome. ஆப்டிமைஸ்டு டு Chrome. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். பேசிக்காக இது ஜிக்கில் பண்ணியிருக்காங்க, ஜிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் அனதர் பெர்ஃபார்மெண்ட்டான லாங்குவேஜ் விச் ஐ எம் பிளானிங் டு லேர்ன் திஸ் இயர் பேசிக்கலி. ஸோ பேசிக்காக இதுதான். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நான் பேசிக்காக சொல்லணும்னு நினச்சேன். பேசிக்காக Node.js இஸ் ஆல்சோ ஏ ரன் டைம் ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட். BUN JS ஆல்சோ ஏ ரன் டைம் ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட். ரெண்டுமே ரன் டைம் தான். பட் இதை விட பெட்டராக பண்ணியிருக்கோன்னு BUN JS சொல்கிறாங்க. பிகாஸ் தே யூஸ் ஜாவாஸ்கிரிப்ட் கோர் அண்ட் தே யூஸ் ஜிக். அண்ட் இவங்க வந்துட்டு V8 என்ஜின் யூஸ் பண்ணுறாங்க.
இட்ஸ் யூசிங் C++. பேசிக்காக V8 இன்ஜின் வந்துட்டு ஆப்டிமைசர் ஃபார் Chrome. அதனால் அதை வச்சு பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங். பட் ஸ்டில் தே பில்ட் Node.js. Node.js இஸ் சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். இட் வாஸ் கிரேட் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். பட் ஸ்டில் இப்போ வந்துட்டு Node.js காம்படிட்டராக BUN JS வந்திருக்கு. ஆல்ரெடி டெனோ இருக்குது. Node.js கண்டுபிடிச்சவரே டெனோ வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. பிகாஸ் அவர் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் Node.js பார்த்து தான் டெனோ கண்டுபிடிச்சிருக்காரு. பட் BUN JS இஸ் கிளைமிங் BUN JS இப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, Node.js விட டெனோவை விடையும் BUN Runtime பெட்டராக இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் BUN JS. நான் BUN JS யூஸ் பண்ணலை. ஸோ உங்கள் கூட தான் நானும் வந்துட்டு என்னென்ன இது வந்துட்டு நான் பேசிக்காக BUN JSனால் என்ன அப்படின்னு ஏதோ ஒன்று நான் வந்துட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிற முன்னாடி நான் ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணுவேன். அதில் நான் பண்ணதில் கற்றுக்கிட்டது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, BUN JS பெட்டராக இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதையே நம்ம வீடியோவில் பார்ப்போம். வீடியோவில் பார்த்துட்டு we just implement அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் நான் ஆல்ரெடி Node.jsல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6 to 7 years ஒர்க் பண்ணியிருக்கேன்றனால ஐ டோன்ட் திங்க் ஒரு ரன் டைம்லேருந்து இன்னொரு ரன் டைம் மாறுறது எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்காது. ஸோ ஐ திங்க் நான் அவங்க சொல்கிறது அப்படியே என்னால் குயிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்ட முடியும்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் see எப்படி போகுது. ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் நான் அந்த ப்ராப்ளத்தை உங்கள் முன்னாடி தான் ஃபேஸ் பண்ண போகிறேன். அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஐ டோன்ட் திங்க் ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் நம்ம ஒன்றும் ப்ராஜெக்ட் பண்ண போகிறது கிடையாது இப்போ BUN JS வச்சு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாக்குமெண்டேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டாக்குமெண்டேஷன் போனீங்க அப்படின்னா இட்ஸ் BUN JS. யூ கேன் சி ஃபாஸ்ட் JavaScript runtime bundler அண்ட் ரன்னர் டெஸ்ட் ரன்னர். ஓகே, பண்டிலரும் ரன்னரும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பண்டிலர் ரன்னர் டெஸ்ட் ரன்னர் எல்லாத்தையுமே கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டெனோ Node.js விட சேம் வே போஸ்ட்கிரஸ் வெப் சாக்கெட்டுக்கு சொல்கிறாங்க. ஜஸ்ட் குட். ஹலோ வேர்ல்டை வச்சு எஸ்டிமேட்டா பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்க முடியும் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமை வச்சு? ஓகே, எனிவே ஃபைன். ஸோ நீங்கள் வந்துட்டு லினக்ஸ் மேக்காக இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கிற, ஆல்ஸ் விண்டோஸாக இருந்தாலும் யூ கேன் இன்ஸ்டால் BUN JS. ஜஸ்ட் இந்த கமாண்ட் எடுத்து நீங்கள் ரன் பண்ணணும். நான் வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கமாண்டை ரன் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் ரிவர்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ண விரும்பல. ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் புட் இட் இன் யுவர் PowerShell ஆர் லினக்ஸ் மேக்காக இருந்தால் உங்களோட டெர்மினல் எடுத்து இந்த கமாண்ட் போடுங்க. BUN JS இன்ஸ்டால் ஆயிரும். இட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ இப்போ வீடியோ வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. BUN 1.0 is finally here. BUN is a complete toolkit for building, running, testing, and debugging JavaScript and TypeScript, from a small script to a full-stack server-side rendered application. You'll see how BUN can make your life as a developer more productive, less frustrating, and most importantly, more fun. Let's jump in. BUN exists for a simple reason. JavaScript is too complicated. Now, some of this complexity is warranted. The JavaScript ecosystem is popular and it's mature, and there's a lot of great tools out there, and that's great. But in other ways, things have just gotten unnecessarily complicated. Our repos... So, எனக்கு எதுக்கு வர்றாங்கன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ டெனோவில் ஃபர்ஸ்ட் Node.js ப்ராப்ளம்னு எதை அட்ரஸ் பண்ணாங்கன்னா, Node.jsலேருந்து டெனோ வரும்போது நோட் மாடியூல்ஸ். ஐ திங்க் அது இவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் TypeScript சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் BUN JSல. தென் ஐ எக்ஸ்பெக்ட் ES lint அந்த மாதிரி லென்டிங் சப்போர்ட்ஸ் கொடுக்கலாம். டெஸ்ட் ரன்னர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டாக்குமெண்டேஷன்லேயே பார்த்தோம். ஐ வாஸ் திங்கிங் நோட் மாடியூல்ஸை பற்றி இப்போ பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். have 1,000 node modules and... Oh my god, அடுத்த வேர்டே நோட் மாடியூல்ஸ். சத்தியமான வீடியோ பார்க்கல கைஸ், பார்த்துட்டேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ப்ராமிஸ் நான் அதை பார்க்கல. ஓகே, a dozen configuration files. பட் ஃபயர்ஷிப்போட வீடியோ பார்த்தேன். With plugins and adapters to get everything to play nice together. Most code we write has to be passed through an opaque build system of transpilers and bundler plugins before it's in a form that can actually be executed by Node.js. And to top it off, we're in the middle of a years-long and very painful transition between CommonJS and ES modules, each of which comes with different syntax and module resolution rules. BUN eliminates unnecessary complexity without throwing away everything that's great about JavaScript. The ecosystem, the conventions, the libraries, and the frameworks that we all know and love. There are a lot of tools in the BUN toolkit, but the crown jewel is the BUN Runtime. BUN is a drop-in replacement for Node.js that's backwards compatible and can run TypeScript and TSX files. No depend. Okay,
ஸோ நான் ஆக்சுவலி Node.jsல ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் டைப் ஸ்கிரிப்ட் செட்டப் மல்டிபிள் வேஸில் டைப் ஸ்கிரிப்ட் செட்டப் பண்ணலாம். எது எஃபிஷியன்ட்டான வேனே தெரியல. ஒய் நாட் Node.js வந்துட்டு ஏதாவது ஒரு இன்பில்ட்டாக டைப் ஸ்கிரிப்ட்டுக்கு வந்துட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஒவ்வொரு தடவையும் டைப் ஸ்கிரிப்ட் செட்டப் பண்ணோன்னா யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அப்ரோச் போகலாமா, இந்த அப்ரோச் போகலாமா, இந்த லைப்ரரி யூஸ் பண்ணலாமா, அந்த லைப்ரரி யூஸ் இட் வாஸ் குவைட் கன்ஃபியூசிங். அது உண்மையாகவே இருந்துச்சு எனக்கு. தேங்க் காட் லைக் BUN JSல வந்துட்டு டைரெக்டாக டைப் ஸ்கிரிப்ட் சப்போர்ட் வருது. ஸோ இட் வாஸ் நேட்டிவ். ஐ திங்க் JavaScript ஃபைல்ஸுமே அவங்க அப்படியே நேட்டிவாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் தட்ஸ் ஆப்வியஸ். ஸோ இட் வாஸ் ரியலி பெயின்ஃபுல் கைஸ். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Node.jsல இப்போது டைப் ஸ்கிரிப்டில். ஸோ அதுக்குன்னே தனியாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ let's see. Dependencies necessary. But most importantly, it's fast. Now let's start small. If we run a simple hello world script, it takes BUN only 8 milliseconds. In Node.js, it takes 32. That's a 4x difference just to say hello. And if we're running TypeScript, things get a little trickier. We need to transpile our TypeScript file. So friends, இது I don't think it's correct approach to ஒரு கரெக்டான அப்ரோச்சில் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சொல்கிற மாதிரி தெரியல. நான் உங்களை மிஸ்டேக்குன்னு சொல்லலை. பட் எப்படி ஒரு கன்சோலாக வச்சு மட்டும் நம்ம ஒரு ரன் டைமோட பெர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ண முடியும்? ஸோ இப்போ கன்சிடர், நான் ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் BUN JSல பண்ணல. ஓகே, ஒரு எப்பவுமே ஒரு ரன் டைம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பேக் அண்ட் சர்வர், whatever it is, ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு தான் நம்ம Node.js or BUN JS யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திங்க், ஒரு Node.jsல வந்துட்டு நான் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் பண்ணுறேன். ஓகே, அது எனக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் BUN JSல பண்ணது எனக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் அப்படி திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு கன்சோலாக வச்சு நம்ம எப்படி பர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ண முடியும்? Node.js வந்துட்டு லாங் ரனில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் BUN JS விட. நான் Node.js வந்துட்டு பர்ஃபார்மண்ட்டான ஒரு அப்ரோச்சுன்னு சொல்லலை பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, ஆப்வியஸ்லி கிடையாது. ஸோ பட் ஒரு கன்சோலாக வச்சு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக ஹலோ வேர்ல்டு சொல்கிற HTTP சர்வர் வச்சு நம்ம அதை டிசைட் பண்ண முடியாது. நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதாவது இவங்க இதை விட என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஐ திங்க் இவங்க BUN லான்ச் பண்ணுறாங்கன்னா BUN வச்சு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருந்திருக்கும். தே ஷுட் ஹேவ் ட்ரைட், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டில் ஒரு ஹியூஜான API பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணி Node.jsல இவ்வளோ பண்ணுது, BUN JSல இவ்வளோ பண்ணுது அப்படின்னு காட்டியிருந்தா விச் வாஸ் ஆசம். இது ஒரு கன்சோலாக ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் இப்போ நாளைக்கே வந்துட்டு Node.js ஒரு பெரிய சர்வரில் ஒரு பெரிய அப்ளிகேஷனை நல்லா BUN பீட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா இட்ஸ் மிஸ்லீடிங், ரைட்? எனிவே let's see. Before we can even run it. With ES build, the time to build and run takes about 40 milliseconds. With TSX, that's 120. And with TSC, it's 350. That's 45 times. Oh, this is nice. Build பண்றது வந்துட்டு it was nice. Build பண்றது ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆச்சுன்னா இட்ஸ் இன்க்ரீசஸ் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ அது வந்துட்டு நம்மளோட டெவலப்மெண்ட்டோட அரல்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு அப்ளிகேஷன் கொண்டு போகிறதோட ஃபாஸ்ட்டாக அதிகம் பண்ணும். சேம் வே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு தடவை சேஞ்ச் பண்ணி ரீகம்பைல் பண்ணும்போது வந்துட்டு அதோட ஃபாஸ்ட்டையும் அதிகம் பண்ணும். ஆப்வியஸ்லி அது நம்ம டெவலப்மெண்ட்டை ஃபாஸ்ட் பண்ணும், விச் வாஸ் ரியலி நைஸ். ஐ ஹோப் ஒரு பெரிய ப்ராஜெக்டையும் வந்துட்டு அது இந்த அளவுக்கு பர்ஃபார்மெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இந்த கன்சோலாக வச்சு என்னால் ஒரு பெரிய அப்ளிகேஷன் வந்துட்டு சர்வ் பர்ஃபார்ம் பண்ணணும்னு என்னால் சொல்ல முடியாது. பட் இது ஐ கேன் ட்ரஸ்ட். இட்ஸ் ஜஸ்ட் பண்டிலிங் அண்ட் லைக் கம்பைல் பண்ணுறது தானே. ஐ ட்ரஸ்ட் திஸ் இஸ் ஃபைன். கிரேட். Slower than BUN. Now, of course, you're rarely running scripts directly with Node. You'll usually use a command like npm run dev to run your dev script. With BUN, you can replace any npm run command with BUN run instead. Oh. On a MacBook Pro, it takes npm about 150 milliseconds to start running a script. In BUN, it takes just 30. npm feels noticeably laggy, whereas BUN feels instantaneous. Again, எனக்கு புரியல ஏன் இவங்க சே ஹை எடுத்திருக்காங்க. எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. தே ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கலாம், ஏதாவது ஒரு ஃபிபனாச்சி ஆர் லைக் ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷன் எடுத்து அவங்க இதை டெஸ்ட்டை பண்ணி காட்டலாமேன்னு எனக்கு தோணுது. ஒய் ஒரு சேஹாய் கௌசை சேஹாய்ன்றது இட்ஸ் லைக் பேசிக் ப்ரோக்ராம். அது பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன, பெர்ஃபார்ம் பண்ணாட்டி என்ன, டசன்ட் மேட்டரில். நமக்கு என்ன தேவை? ஒரு அப்ளிகேஷன் ஆர் ஒரு API ஆர் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்
வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒய் நாட், ஏன்னு தெரியல. பட் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், just try this. I think I have a terminal here. mkdi ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். BUN JSன்னு cd2 BUN JS. oops, Bob JS இல்லை, BUN JS. ஸோ BUN-v நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் கைஸ். நான் வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி if you want you just go, இந்த கமாண்ட் நீங்கள் விண்டோஸில் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு BUN JS இன்ஸ்டால் ஆயிரும். லினக்ஸ் மேக்னா இந்த கமாண்ட் நீங்கள் அது பண்ணிவிட்டு ஜஸ்ட் BUN-v கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேர்ஷன் வரணும். வந்தால் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் BUN ப்ராஜெக்ட் whatever cd. okay, cd2 first. okay, sorry guys, it's mkdir cd2 first BUN project cls. ஸோ npm init போட்டால் ஐ திங்க் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். சேம் வே பன்னுக்கும் அப்படி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம அதை ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணிப்போம் இப்போதைக்கு. nvim ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நியோவிமில் இது பண்ணுறேன். நீங்கள் VS கோடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்எவர் உங்களோட ஃபேவரட் எடிட்டர் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு இந்த வீடியோக்கு nvim யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். app.js not JS. பேசிக்காக இது TypeScript சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் just rename it to app.ts. ts என்ன கொடுக்கலாம்? start with the console.log hello world. ஸோ ஜஸ்ட் நான் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு JavaScript ஒரு Node.js ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்ப்போம். BUN run app okay, cd2 first BUN project and then BUN run app.ts. hello world. You can see native TypeScript support பண்ணுது BUN JS. that is true, which is nice. so next நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'll just create another project. node project அதில் வந்துட்டு app.js ன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் JavaScript ப்ராஜெக்டாகவே கிரியேட் பண்ணுறேன். சேம் வே just cd2 that node Node.js project npm run okay npm init. so before that ஒரு express.js ஓட பேசிக் சர்வர் எடுத்துக்கிறேன். திங்க் just starter hello world இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் நேம் okay not this npm init -y. create the package.json. okay, it's created. so again npm install express. so basically ஒரு expressல செட்டப் பண்றேன் நான். ஓகே, சாரி npm வச்சு செட்டப் பண்றேன். சாரி guys, expressல சொல்லிட்டேன். so then okay, then npm express இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு app.jsல போயிட்டு நான் ஜஸ்ட் அந்த காப்பி பண்ண கோடை போடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஐ திங்க் இது வந்துட்டு ஒரு Node.js app. you can see the node modules. அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க BUN JSல. நம்ம Node.js பேக்கேஜஸ் ஏதாவது யூஸ் பண்ணால் ஐ திங்க் நோட் மாடியூல்ஸ் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் BUN JSோட நேட்டிவ் பேக்கேஜஸ், அதாவது பன்னோட பேக்கேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நோட் மாடியூல்ஸில் அது எதுவுமே ஆட் ஆகாது ஐ திங்க். பட் package.json BUN JSலையும் இருக்கும் ஐ திங்க். எஸ், ஐ திங்க் நான் ஃபயர்ஷிப்போட வீடியோ பார்க்கும்போது ஐ திங்க் அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பார்த்தேன் package.json பார்த்தேன் பேசிக்கலி. ஸோ
இப்போ npm run, okay, not npm run, before that package.json போயிட்டு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுவோம். dev okay, yeah, node app.js, ஒரு basic node.js server, nothing much. ஸோ இப்போ வந்துட்டு npm run dev கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் ஆப் லிஸ்னிங் ஆன் போர்ட் 3000 வரதை பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். சாரி, local host 3000. You can see hello world ன்னு வரதை பார்க்கலாம். It's a basic express server. Now again I go back to the code. So இது I think இப்போ இது Node.js app தானே, express install பண்ணியிருக்கோம், which is நோடோட டிபெண்டன்சி, npm ஓட டிபெண்டன்சி. இதுக்கும் டெனோவுக்கும் எந்த சம்மந்தமே, சாரி இதுக்கும் பன்னுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. டைரெக்டாக இங்கே பன் ரன் டெவ் கொடுக்குறேன், விச் இஸ் ஆல்சோ ஓப்பனிங், விச் இஸ் ஃபாஸ்டர் தென் Node.js. ஆப்வியஸாக ஃபாஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா npm run dev லிட்டில் ஸ்லோ, பட் நாட் மச், பட் ஸ்டில் ஐ ஃபீல் bun run dev is more fast. It's very quick, I feel snappier இருக்குது. So now if I run the same thing, you can see the hello world server run ஆகிறத பார்க்கலாம். பட் you can see இது வந்துட்டு Node.js ஓட அப்ளிகேஷன் என்னதான் இருந்தாலும், பட் அது வந்துட்டு நம்ம பன்னோட ரன் டைம் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறோம். ஸோ அதனால தான் அவங்க வந்துட்டு பேசிக்காக இது ட்ராப் இன் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, which makes sense. Yeah. Performance remains a key guiding principle for BUN's design. But since we're already building a new runtime, we figured we might as well bake some features into BUN to make your life easier as a developer. We've mentioned TypeScript and JSX support already. These work out of the box with BUN. There's no dependencies required. In BUN, both CommonJS and ES modules are supported, and they work all the time. Developers have wasted way too much time worrying about incompatibility between CommonJS versus ESM. With BUN, they both just work. In fact, you can import. Oh my god. So ESM ஒர்க் ஆகும், CommonJS ஒர்க் ஆகும். ஸோ யூ நோ கைஸ், ஒரு Node.js அப்ளிகேஷனில் வந்துட்டு முதல்ல CommonJS இருந்துச்சு, விச் யூசஸ் ரிக்வயர் அண்ட் லைக் module.exports. அப்போது ESM வந்ததுக்கப்புறம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ரியாக்ட் Next.js ஆப்பில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் சி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் தான் இருந்திருக்கும். ஸோ இதில் ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. பட் ஏதோ ஒன்று தான் நான் யூஸ் பண்ணுவேன், ரெண்டு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. ஒன்று CommonJS ப்ராஜெக்டாக இருக்கும், இல்லை ESM ப்ராஜெக்டாக இருக்கும். ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவோம். பட் இது ரெண்டுமே சப்போர்ட். பட் சம்டைம்ஸ் எனக்கு CommonJS யூஸ் பண்ணும்போது இருந்தாலும், பட் ஐ கான் டூ இட் பிகாஸ் அது ESMல நான் செட்டப் பண்ணிட்டேன் Node.jsல. பட் BUN JS ரெண்டையுமே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் நைஸ். இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். எப்படியும் வீடியோ பாஸ் பண்ணிட்டோம், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். they said they gonna ESMமும் சப்போர்ட் பண்ணுறோம். பட் ஐ திங்க் நம்ம இங்கே ட்ரை பண்ணோன்னா அது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா I think it won't work on Node.js project because ஏன் அப்படின்னா I got it. So ஏன் அப்படின்னா let's go to the package.json. package.json போனீங்க அப்படின்னா இங்கே எதை வச்சு நம்ம ரன் பண்ணுறோம்னா Node.js வச்சு தான் app.js ரன் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இது Node.js on top of that BUN ரன் ஆகுது அப்படின்றதுனால I think it won't work if you use ESM and module.export. இங்கே யூஸ் பண்ணால் அது ஒர்க் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். But if we run directly, I hope it will work. For example, let's first code பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு டிசைட் பண்ணிப்போம். எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ரிக்வயர் பண்ணியிருக்கேன். இப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒன்று வேணுமே. ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்பிரஸில் வந்துட்டு டைப்ஸை தவிர நான் எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. விச் வாஸ் நாட் ரைட். ஏதாவது ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, லோ டேஷ் போட்டிருக்காங்க, லோ டேஷை யூஸ் பண்ணுவோமே. லோ டேஷ் ஃபஸ்ட்டு லோ டேஷ் இன்ஸ்டால் பண்ணணும். இதையே எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜஸ்ட் இது காப்பி ஆகலையா? காப்பி ஆகலை. ஓகே, காப்பி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ நம்ம
ரெக்வயர் பண்ணியிருக்கோம். இப்போ இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம இம்போர்ட் அண்டர்ஸ்கோரில் இம்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரம் லோ டேஷ் விச் நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை. ஐ திங்க் ஐ கேன் இன்ஸ்டால் இட் ஹியர். npm ஓகே பன் இன்ஸ்டால் போடலாம். ஐ திங்க் பன் இன்ஸ்டால் வில் ஆல்சோ ஒர்க். ஏன்னா வந்துட்டு நம்ம பன் டாக்குமெண்டேஷனில் பார்த்தோம் இது வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மேனேஜரும் அப்படின்னு. ஸோ பன் இன்ஸ்டால் just bun install low dash. Okay, install. Let's go to top. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இம்போர்ட்டும் பண்ணியிருக்கேன், சேம் வே ரிக்வயரும் பண்ணியிருக்கேன், விச் இஸ் Node.jsல இந்த மாதிரி இது ஒர்க் ஆகாது. பட் பன் வந்துட்டு இதை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ நான் வந்துட்டு bun run dev கொடுத்தனா I don't think it will work. பிகாஸ் நம்ம இங்கே package.jsonல Node.jsோட கமாண்ட் தான் கொடுத்துருக்கோம். அதை தான் பண்ணை வச்சு ரன் பண்ணுறோம். பட் இப்போ நம்ம app.js ஃபைலை டைரெக்டாக பண்ணை வச்சு ரன் பண்ணால் மேபி இது ஒர்க் ஆகலாம். bun run app.js I think it will work. Yeah, it's working. So bun நேட்டிவாக வந்துட்டு import and export and like module.exports ESM and CommonJS ரெண்டையுமே சப்போர்ட் பண்ணுது. அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ரன்னும் பண்ணியிருக்கோம். Can see which is working fine. Right, next. Import and require in the same file. Bun has support Great. for hot reloading using --hot. When hot reloading is enabled, you edit a file and it will reload your code without restarting the process. In this example, Nice. Bun is running a WebSocket server. ஃபுல்லாக பார்த்துட்டு When Bun try hot பண்ணுவோம். reloads, the code is reloaded, but the connection stays alive. This way, your application updates instantaneously without losing state. Bun also has Okay. a plugin API. ஸோ ஹாட் ரீலோடுக்கும் உங்கள் நேட்டிவாகவே கொடுக்குறாங்க. ஸோ பன் ஜஸ்ட் நைஸ். நோடுமானுக்கு இனி தேவையில்லை இஃப் யூ யூஸ் பன். ஸோ பன் ரன் டேஷ் டேஷ் ஹாட் app.js. ஐ ஹோப் சின்டாக்ஸ் இஸ் ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் ஹோஸ்ட் 3000 தான் ரன் ஆகும். போர்ட் 3000 தான் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக ஐ திங்க் ஹலோ வேர்ல்டு தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. லெட்ஸ் கிராஸ் செக் ஒன்ஸ். Let's go here, reload. Hello world run ஆயிட்டிருக்கு server. So I just replace this with hello bun. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீலோட் குயிக்காக ஆனது நீங்கள் பார்க்கலாம். ரீலோட் bun hot rolling hot rolling. So hot reloading is working fine on bun. So நீங்கள் வந்துட்டு எதுவும் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் வந்துட்டு யூஸ் பண்ண தேவையில்லை. பட் ரீசெண்டாக ஒரு நான் ஆர்டிக்கல் படித்தேன், Node.jsலையுமே வந்துட்டு நேட்டிவாக வந்துட்டு ஹார்ட் ரீலோடிங் கொண்டு வந்துட்டாங்க வித் சம் சின்டாக்ஸ். பட் அதை நான் மறந்துட்டேன். பட் யா, தட்ஸ் ஆல்சோ another point. API that lets you define custom loaders. You can extend the Bun runtime to support things like .yaml imports. It uses an API that is inspired from ESBuild, which means many ESBuild plugins just work in Bun. One Bun enthusiast even wrote a plugin that lets you import Rust files in your JavaScript. The imported Rust file gets compiled on the fly and called using Bun's FFI API. Bun has baked-in APIs for the ஓகே, ரஸ்ட் ஃபைலை பேசிக்காக ரஸ்ட் ஃபைலை வந்துட்டு ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பன்னில். பட் ஐ திங்க் Node.jsல வந்துட்டு WebAssembly யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஐ ஹோப் எஸ் அப்படி தான் நினைக்கிறேன். ஐ திங்க் WebAssembly யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும் Node.jsல. there is no native support for other languages. பட் இவங்க சம் லைப்ரரி யூஸ் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஸ்கேலபிள்னு தெரில, எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும்னு தெரில. பட் திங் கைஸ், ரெஸ்ட்ன்றது ஒரு பர்ஃபார்மண்ட்டான லாங்குவேஜ் Node.js விட. ஈவன் BUN JS வந்துட்டு நம்ம JavaScript வச்சு பண்ணியிருந்தாலும் BUN JS is also a JavaScript which was single threaded, which was meant to use on browsers. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பர்ஃபார்மண்ட்டான விஷயங்களை வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ஜென்ரேஷன். இப்போ ஃபோட்டோஷாப் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்மளால் Node.js யூஸ் பண்ணி பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. பிகாஸ் விச் வாஸ் சிங்கிள் த்ரெடட், நாட் மல்டி த்ரெடட். நம்மளோட சிபியூவில் இருக்கிற எல்லா த்ரெட்டையும் வந்துட்டு Node.js வந்துட்டு யூஸ் பண்ணாது. ஸோ விச் வாஸ் நாட் குட் டு யூஸ் ஃபார் பர்ஃபார்மண்ட் அப்ளிகேஷன். ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா Node.jsல மற்றது எல்லாமே பெட்டராக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் ஆர் மைக்ரோ சர்வீசஸ், HTTP சர்வர்ஸ், வெப்சாக்கெட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், அதாவது ரீட் அண்ட் ரைட், யூசர் கூட கம்யூனிகேட் பண்ணி ரீட் அண்ட் ரைட் விஷயங்கள் Node.js ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணும். பிகாஸ் ஆஃப் தி சிங்கிள் த்ரெட்னஸ், ரொம்ப மினிமலும் கூட, பிகாஸ் ஒரே த்ரெட்டில் தான் ரன் ஆகுது.
ஸோ பர்ஃபார்மண்ட்டான விஷயங்கள்லாம் Node.jsல தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்போது வாட் இஃப் Node.jsலேயே நம்ம ரஸ்ட் ஒரு சின்ன ப்ரோக்ராமுக்கு மட்டும் இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது மட்டும் ரஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? மற்றதுக்கெலாம் Node.js சேம் வே zig யூஸ் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி திங்கிங் தான் வெப் அசம்பிளி வந்துட்டு Node.jsல வந்துட்டு இந்த மாதிரி பண்ண முடியும் வெப் அசம்பிளி யூஸ் பண்ணி Node.jsல. பட் சம் பிளகின் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு இவங்க ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஸ்கேலபிள்னு தெரியல. இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். தட்ஸ் வாட் தே ட்ரைங் டு சே. யா, The things you need most as a developer. ஆப்வியஸ்லி அதை நான் இப்போ ட்ரை பண்ண போகிறதில்ல பிகாஸ் அது எனக்கு ரொம்ப டைம் ஆகும். Now, for example, if you want to read a file, you can just use BUN file. BUN file returns a file object. It has the same properties as the file API in browsers. But more importantly, this allows BUN to lazily load files only when you need it. When you're ready to read the content of a file, the object gives you a handful of useful methods for rendering it in Okay. different formats. நைஸ். If you've used browser APIs before, this pattern looks very familiar. ஓகே, ஸோ டைரெக்டாக ஃபைலை வந்துட்டு பேசிக்காக Node.jsல FS மாதிரி பன் ஃபைல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, இங்கே ரெஸ்ட் டாட் சென்டுக்கு பதிலாக ஜேசான் சென்ட் பண்ண போகிறேன். நம்மளோட பேக்கேஜ் டாட் ஜேசானை ரீட் பண்ணி அதை இந்த HTTP அதாவது இந்த HTTP மெத்தடுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரௌசரில் போய் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா பேக்கேஜ் டாட் ஜேசான் வரும். ஆர்எல்ஸ் ஒய் நாட் நம்ம இதை அப்படியே விட்டுருவோம். ஓகே, இதை அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு இன்னொரு ரோட் க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, ஜேசான் ஒரு ரோட் க்ரியேட் பண்ணிடுவோம். இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ரிமூவ் இட். ஸோ இப்போது பேக்கேஜ் டாட் ஜேசனை ரீட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணிடுவோம் ஜேசான் ரவுட்டுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. கான்ஸ்ட் பேக்கேஜ் ஜேசன் equal to bun, I think bun first letter caps, bun dot I think first letter caps தான் நினைக்கிறேன். எஸ், ஸோ இது பில்டின் மெத்தட் BunJSல நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இந்த பன்னுன்ற மெத்தட் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ யா, bun டாட் ஃபைல் என்ன ஃபைலோ அதை பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்னோடது ரூட் ஃபைல் தான், அதனால் ரூட்டில் தான் இருக்குது. பேக்கேஜ் டாட் ஜேசான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஃபைல் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். இதுக்கு அவைட் போடணுமா? நோ, ஐ டோன்ட் திங்க் வி நீட் டு புட் அவைட். பட் ட்ரான்ஸ்பைல் பண்ணும்போது நம்ம வந்துட்டு போடணும். ஸோ இப்போ எனக்கு ஜேசான் வேணும். ஸோ ஃபைல் டாட் ஜேசான் கொடுக்குறேன். ஐ திங்க் டைரெக்டாக இங்கேயே கொடுத்துடலாம். ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் அவைட் ஃபைல் டாட் ஜேசன். ஓகே ஓகே, விச் இது வந்துட்டு ஏசிங் மெத்தட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் புட் async, just to format. Okay, format பண்ணிட்டேன். ஸோ ஃபைல் டாட் ஜேசன் கிடையாது, ஐ திங்க் pjson டாட் ஜேசன். ஓகே, ஸோ pjson இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. நான் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைல் எஃப்னு வச்சுக்கிறேன், விச் வாஸ் மோர் கிளியர் பிகாஸ் ஃபைலை வந்துட்டு நம்ம ரீட் பண்ணுறோம். இது வந்துட்டு விச் வாஸ் எஃப். ஓகே, ஸோ எஃப் டாட் ஜேசன் ஃபைலை இங்கே ரீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை வந்துட்டு ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணுவோம். கோ டு லோக்கல் ஹோஸ்ட் 3000 அண்ட் ஹலோ வேர்ல்ட் இஸ் ஒர்க்கிங். கோ டு ஜேசன். யா, வி காட் த ஜேசன். ஸோ இப்போ நம்ம ஜேசானாக ட்ரான்ஸ்பைல் பண்ணியிருக்கோம். சேம் வே ஸ்ட்ரீமாகவும் பண்ணலாம், அரே பஃபராகவும் பண்ணலாம், டெக்ஸ்டாகவும் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ட்ரை த டெக்ஸ்ட் ஒன்ஸ். இந்த இடத்துல ஜேசனுக்கு பதிலாக நான் டெக்ஸ்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா விச் வில் கிவ் த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்காக கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ், லெட்ஸ் ட்ரை திஸ் அவுட். யா, யூ கேன் see it's coming as text. ஸோ ஜஸ்ட் turn it to JSON பிகாஸ் நம்ம ஜேசனை தான் ரீட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு நான் ஜேசனாகவே வச்சுட்டேன். கூல், that's it for file, and move to next. Writing files is also really easy. Use the BUN write API to write pretty much anything to disk. A string, file, buffer. You can even use an HTTP request. BUN writes 3 times faster than Node.js. It writes the HTTP request. Okay, which is nice. Okay, try பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் API போய்ப்போம்.
ஒரு போஸ்ட் ஐ திங்க் இந்த ஏபி எடுத்துப்போம். போஸ்ட் 100% நம்ம இப்போ டைரெக்டாக ரைட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு ஃபைலுக்கு. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். விச் வாஸ் குவைட் நைஸ், நல்லாயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். hello டாட் ஓகே திங்க் போஸ்ட் டாட் ஜேசன். ஸோ இந்த ஜேசனுக்குள்ளே நம்ம இப்போ ஜேசன் பிளேஸ் ஹோல்டர்லேருந்து இந்த ஏபிஐயை ரீட் பண்ணி ரைட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஹோப் இட் வில் ஒர்க். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருந்துச்சு சின்டாக்ஸ். ஸோ அதுக்கு இன்னொரு ரவுட் போட்டுக்கலாம். Right post. So same way bun dot I think bun dot right எங்க ரைட் பண்ணணும் அப்படின்னா post dot json-க்கு ரைட் பண்ண எது அப்படின்னா I think fetch நினைக்கிறேன். I think they put fetch நேட்டிவாக சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ். ஸோ தே ஹேவ் ஆடட் ஃபெச் as a நேட்டிவ் ஐ திங்க். அதனால தான் அங்கே போட்டிருக்காங்க. அவைட் ஃபெச் ஓகே undo fetch this posts endpoint. This posts endpoint and let's just post endpoint. Think that's it. I feel it will work. I think let's verify the syntax once again. Bun dot write. Okay, this is also await. So இப்போ வந்துட்டு bun dot because writing is asynchronous I think. Await. So இப்போ await பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம்? rest dot send post return post write done. Okay, let's format the things and auto reload ஆயிருக்கும். just try to write it because get call ல தான் நான் ரைட் பண்றேன், which was not HTTP ரூல் படி நம்ம வந்துட்டு இன்டராக்டிவிட்டி ஏதாவது ஒன்று ரீட் ரைட் வந்துட்டு கெட் கால் மூலியமாக பண்ணக்கூடாது, விச் வாஸ் அ கன்வென்ஷன். பட் ஸ்டில் நான் இது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்க்கு தானேன்றதுனால நான் ஜஸ்ட் பண்ணுறேன். நோ ப்ராப்ளம். ஐ திங்க் இட் வில் ஒர்க். ரைட் போஸ்ட். ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் போஸ்ட்டில் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் ரைட் பண்ணால் ஐ திங்க் இது வந்துட்டு வரணும். லெட்ஸ் சி. போஸ்ட் ரைட் டன். ஓ மை காட், இட்ஸ் ஒரு HTTP எண்ட் பாயிண்டில் போயிட்டு ஜஸ்ட் அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் அதை ரைட் பண்ணிடுச்சு. விச் ஜஸ்ட் ரெஸ்பான்ஸை கொண்டு வந்து ரைட் பண்ணியிருக்கு. ஸோ 100 போஸ்ட்டும் இதில் இருக்குது, விச் இஸ் நைஸ். பன். இம்ப்ரெஸ்ட். BUN writes 3 times faster than Node.js and reads files up to 10 times faster. Use BUN serve to easily spin up an HTTP server. BUN serve is based on web APIs like request and response. This server can handle 4 times more requests per second than the equivalent in Node.js. And what about WebSockets? BUN server is... Okay, HTTP server நம்ம ட்ரை பண்ணலாம், அதை ட்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ நோட் ப்ராஜெக்டில் வந்துட்டு நான் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி HTTP சர்வர் ஸ்பின் அப் பண்ணியிருக்கேன். பட் BUN JS வந்துட்டு நேட்டிவாக HTTP சர்வர்ஸ் வந்துட்டு BUN JSலேயே நம்ம பண்ண முடியும். அதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். திங்க் நான் டாக்குமெண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் ரொம்ப திக்கித்தனர் விரும்பலை. ஸோ HTTP சர்வர் ஐ திங்க் இந்த சின்டாக்ஸ் ஒர்க் ஆகும். ஐ திங்க் போர்ட் மட்டும் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் எஸ். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். BUN serve. Do you mean install definition of BUN? Try installing BUN types. ஓகே, ஸோ TypeScriptன்றதுனால இது வந்துட்டு எனக்கு எரர் சொல்லுது. ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஐ திங்க் இட் வில் பி over
பன் இனிட் ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். npm init மாதிரியே நம்ம பன் இனிட்டும் பண்ணிக்கலாம். கூல் முடிஞ்ச அளவுக்கு Node.js முடிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். எல்லாமே பர்ஃபெக்டாக Node.jsக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஹெல்த்தி ஐ வுட் சே. ஃபர்ஸ்ட் பன் ப்ராஜெக்ட்குள்ளே போய்க்கிறேன். இப்போ நான் அந்த ப்ராஜெக்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் பன்னுக்கு டைப்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிற சொல்லி கேட்குது. ஐ டோன்ட் நோ, அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஒய் ஐ ஷுட் இன்ஸ்டால் டைப்ஸ்? I don't think we need to do install types. I think என்னோட இன்டெலிஜென்ஸ் ப்ராப்ளமா எனக்கு தெரியல. I don't know. Let's see. ரன் பண்ணி பார்ப்போம். bun init dash y-யும் ஒர்க் ஆகுமா? இட்ஸ் ஓகே. y-யுமே ஒர்க் ஆகுது கைஸ். ஓகே, y-யுமே ஒர்க் ஆகுது. நோட் மாடியூல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. பன் டைப்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. ஐ திங்க் நோட் மாடியூல்ஸ் க்ரியேட் ஆகுது. பட் பேசிக்கான தேவையான டைப் ஸ்கிரிப்டுக்கு தேவையானது மட்டுமே ஆட் பண்ணுது. பட் எதுக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் பிகாஸ் நோட் மாடியூல்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் நோட் மாடியூல்ஸ் க்ரோ ஆகாதுன்னு நினைக்கிறேன். பன்னோட பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஆட். டைப் ஸ்கிரிப்டுக்கு தேவையானது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கு நோட் மாடியூல்ஸில் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம index.js தேவையில்லை. ஆல்ரெடி நம்மகிட்ட app.js இருக்குது. ஸோ package.jsonல போயிட்டு மாடியூல் வந்துட்டு index.jsக்கு பதிலாக app.jsன்னு நான் மாற்றிக்கிறேன். bun.log ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ லைக் package.log ஃபைல் அண்ட் app.ts போயிட்டா இப்போ பன் சர்வில் அந்த டைப் இஷ்யூ போயிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். திங்க் போர்ட் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். போர்ட் அது 3000 ரன் பண்ணோம். இதை 4000 ரன் பண்ணுவோம். திங்க் இட்ஸ் நாட் போஸ்ட் கிடையாது, போர்ட். ஓகே இப்போ வந்துட்டு இட் வாஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பன் சர்வர் ஒரு HTTP சர்வர் வந்துட்டு நம்ம 4000 ரன் பண்ணியிருக்கோம். ரன் பண்ணுவோம். வாட்ச் மோட்லேயே ரன் பண்ணுவோம். பன் ரன் hot app.js. ஸோ கன்சோலாக நான் எதுவுமே போடலை. போட்டிருந்தா அந்த கன்சோலாக வந்திருக்கும். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். லோக்கல் ஹோஸ்ட் 4000 பன்னு வரணும். எஸ் பன்னு வருது. ஸோ அதை தான் நம்ம இங்கேருந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ HTTP சர்வரும் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே இருக்குது. பன்னில் நம்ம வந்துட்டு Express.js, ஹோனோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளால் பன் ஜேஎஸில் HTTP சர்வர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், ஸ்கேலும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. Highly optimized for message throughput. BUN can handle 1 million messages per second, which Nice. outperforms the equivalent Node.js package by a factor of 5. BUN also exposes a publish and subscribe API for WebSockets. This allows you to easily broadcast messages to certain topics with the same performance as if you were doing it in native code. BUN has built-in hashing. It even has support for password hashing using Okay. bcrypt and Argon. இதெல்லாம் ட்ரை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு ஹேஷ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் சூப்பர் ஸ்பெஷல் டு ட்ரை. And that is just the tip of the iceberg when it comes to BUN's APIs. BUN is a drop-in replacement for Node.js, and it implements around 40 of Node's built-in modules. At this point, certain rarely used modules like dgram and inspector are not yet implemented. Others like the V8 module expose details of Node.js's internal V8 engine, which does not apply to BUN, which is based on WebKit. ஓகே கைஸ், என்ன அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் என்பிஎம்மோட எல்லா பேக்கேஜஸ்க்கும் பன்னால் சப்போர்ட் கொடுக்க முடியுமான்னு தெரில. ஐ டோன்ட் பிலீவ் இட்ஸ் ட்ரூ. பட் சஃபிஷியண்ட்டான சப்போர்ட் இருக்குது. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மேஜர் லைப்ரரிஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. 100% கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். பட் டோன்ட் நோ. Ultimately, we're taking a very pragmatic approach to Node.js compatibility and focusing on the APIs that are actually useful to developers. So if you have an API server implemented with something like Hono, Express, or Koa, it'll just work. Okay. So will 99% of full stack applications, including anything built with a major framework like Next.js, Remix, Vite, Astro, and Nuxt. Of course, before you get started with any of those frameworks. Okay, Next.js ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Let's try it out. Next.js. ஸோ அந்த மாதிரி எந்த ஃப்ரேம் ஒர்க் வேணாலும் நம்ம பன்னை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. லைக் பன்னை யூஸ் பண்ணி ரன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் ட்ரை திஸ் அவுட். நான் வந்துட்டு குவிட் பண்ணிக்கிறேன்.
exit the terminal, I think exit the nvim. ஸோ நான் இங்கேயே க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபோல்டர் ஓகே இங்கே ஒரு Next.js ஆப் க்ரியேட் பண்ணுறேன். கேன் பிஎக்ஸ் க்ரியேட் நெக்ஸ்ட் ஆப். திங்க் மேபி இன்ஸ்டால் ஆக டைம் ஆனால் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் வீடியோவை. பன் நெக்ஸ்ட்னு கொடுப்போம் ஆப் பேர். Do you like to use TypeScript? Yes. Do you like to use ESLint? No. அதெல்லாம் வேணாம். Tailwind வேண்டாம். Source directory வேண்டாம். App router yes. Turbo pack வேண்டாம். Import aliases வேணுமா? வேண்டாம். ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போது npm run dev கொடுத்தா Next.js வந்துட்டு உங்களுக்கு ரன் ஆகும்னு தெரியும். bun run dev கொடுத்து பார்ப்போம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே CD2 ஃபஸ்ட்டு நான் ப்ராஜெக்ட்குள்ளே போகலை, அதனால தான். பன் நெக்ஸ்ட் npm run dev கொடுத்தா நம்ம ப்ராஜெக்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். டிக் 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 எஸ் இட் ஸ்டார்டட். இன்னும் ஃபினிஷ் ஆகலை, ஸ்டார்டட்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். திங்க் கம்பைலிங் லோடிங் எப்போ யூஐ வருதோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, யூஐ வந்துருச்சு. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு எஸ் டெர்மினேட். பன் வச்சு ரன் பண்ணி பார்ப்போம். பன் ரன் dev which was இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். பன் ரன் dev which is faster than உண்மையாகவே ஃபாஸ்ட்டாக இருக்குது கைஸ். பார்த்தீங்களா, npm யூஸ் பண்ணுறத விட பன் யூஸ் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இருந்து நான் வந்துட்டு எதை ஸ்டார்ட் பண்ணதுனால பன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஏதாவது என்னோடய ப்ராஜெக்ட்ஸில் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நான் ஷார்ட்ஸாக போடுறேன் கைஸ். பட் இட்ஸ் குவைட் கிரேசி, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது கைஸ். உண்மையாகவே இட்ஸ் நைஸ். ஓகே let's finish the video. You'll need to install dependencies. That's why BUN is not just a runtime. BUN is a Node.js compatible package manager. It's a familiar experience to anyone who's used a package manager before. But trust me, you've never seen a package manager this fast. On our latest benchmark, BUN installs your packages 29 times faster than NPM and 17 times faster than PNPM. BUN is careful to avoid unnecessary network calls when resolving versions of downloading code. BUN also uses the fastest available system calls on each operating system to copy hundreds of thousands of files in a fast and scalable way. Keep in mind, BUN can be used as a package manager entirely independent of the BUN runtime. Functionally, it behaves identically to NPM, Yarn, and PNPM. It's just faster. It reads your package JSON, downloads packages from a registry, and installs them into your Node modules folder, where they can be discovered later by BUN or Node.js. BUN also supports all the features you'd expect from your package manager, things like workspaces, custom registries, Git dependencies, local package linking, the works. ஓகே கைஸ், ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னோடது ஒன்றும் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டான இன்டர்நெட்லாம் கிடையாது. ஸ்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். npm இன்ஸ்டால் என்ன லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுவோம். npm இன்ஸ்டால் ஃபைனலி npm இன்ஸ்டால் bcrypt. It's like hashing library. Okay, npm install bcrypt. எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க. சேம் வே பன் இன்ஸ்டால், ஐ திங்க் பன் ஐயுமே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். bcrypt ஸ்பெல்லிங் தப்பு, ஐ திங்க் bcrypt. ஓ மை காட், எவ்வளோ ஃபாஸ்ட்னு பார்த்தீங்களா கைஸ். மேபி கேஷ் ஆனதுனாலயே இருக்குமோ. ஓகே, npmோட கேஷை பன் எடுக்க சான்ஸ் இல்லை. பட் வேறு ஏதோ லைப்ரரி ட்ரை பண்ணுவோம் கைஸ். npm install zeus stand. ஓகே, ஃபர்ஸ்ட் பன் இன்ஸ்டால் ட்ரை பண்ணுவோம். இப்போ பன் இன்ஸ்டால் zeus stand. zeus இதுதான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸ்பெல்லிங். npm install zeus பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. சேம் வே பன் இன்ஸ்டால் zeus இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. சேம் வே npm install zeus போட்டு பார்ப்போம். Almost identical guys, no comments. So when you're waiting for your CI, most of the time isn't spent installing dependencies. It's spent running your tests.
That's why BUN is also an incredibly fast test runner. BUN provides a familiar Jest-compatible API. Import the usual functions, like test, expect, and mock, from the BUN test module. You get all the benefits of the BUN runtime out of the gate, like TypeScript and JSX, top-level await, ESM support. No need for a plugin like TS Jest. It just works. We benchmarked Jest, Vitest, and BUN against the test suite for the schema validation library Zod. BUN was ஸோ இப்போ இந்த டெஸ்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. I'll just try something. First BUN project போயிட்டு nvim. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் BUN ப்ராஜெக்டில் வந்துட்டு app.js இருக்குது. ஐ திங்க் ஏதாவது ஒரு சாம்பிள் டெஸ்ட் கேசஸ் எடுத்துக்கலாம். BUN டெஸ்ட் எங்கேயாவது இருக்கா? BUN டெஸ்ட் ரைட்டிங் டெஸ்ட் போயிட்டு ஓகே, ஸோ விச் டெஸ்ட் கேஸ் எடுக்கலாம்? எது எடுக்கலாம்? இதை எடுத்துப்போம். பேசிக் டெஸ்ட் கேஸ் எடுத்துப்போம். வை நாட்? சாம்பிள் test.ts பேஸ்ட். ஜஸ்ட் அர்த்தமெட்டிக், ரொம்ப பேசிக்கான டெஸ்ட் கேஸ். ஜஸ்ட் பன்னில் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் டெஸ்டிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் ஜஸ்ட்டில் டெஸ்டிங் யூனிட் டெஸ்ட் கேசஸ் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் BUN டெஸ்ட், அதாவது ஜஸ்ட் இம்போர்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எஃபிஷியண்ட்டாக உங்களால் வந்துட்டு BUN யூஸ் பண்ணி டெஸ்ட்டை ரன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் லெட்ஸ் ட்ரை வித் BUN ஃபர்ஸ்ட். BUN ஐ திங்க் கமாண்ட் மறந்துடுச்சு. BUN test, I think BUN test pass arithmetic 2 plus 2 pass. I think இப்போ நான் இங்கே think 5 மாற்றினேன் அப்படின்னா I think it will fail. Yeah, it was really fast guys. Just யூஸ் பண்ணும்போது இவ்வளோ ஸ்னாப்பியாலாம் இருக்காது. ஒரு டெஸ்ட் கேஸ் ரன் ஆகிறதுக்கும் அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகி தான் அதுக்கப்புறம் வரும். ஐம் ஷுர் இது ஜஸ்ட்டை விட ஃபாஸ்ட், 100% ஐம் ஷுர். ஏன்னா ஜஸ்ட்னால நிறைய மெமரி இஷ்யூஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் சிஐசிடியில் ரன் பண்ணும்போது. என்னோடய ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு ஃபேஸ் பண்ணதையும் நான் பார்த்தேன். ஸோ ஐ ஹோப் BUN டெஸ்ட் இஸ் லைக் கிரேசி. இட் வில் ஒர்க் faster than Jest, I feel. Yeah. 8 times faster than the runner-up Vitest, and 13 times faster than Jest, even when it was using SWC for transpiling. Well, BUN's expect matchers are implemented in highly optimized native code, where in Jest, it has to be compared in JavaScript. This means that BUN's implementation of expect.toEqual is 100 times faster than Jest. BUN is ready to use today. To install it in GitHub Actions, use the official setup BUN action. If you're looking to deploy an application, check out the official Docker image. And to install it on your local machine with a single command, head to bun.sh for instructions. Thanks for joining us to celebrate this major milestone. It's been incredible to see BUN as a community grow over the past 2 years. So thank you to everyone on Discord and Twitter who've been following along, and to our over 300 contributors. But this is just the beginning. We're working on a new way to deploy JavaScript and TypeScript to production. I think இதுதான் உங்களோட பிஸ்னஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன் guys. They are trying to do something like Vercel. So Vercel எப்படி Next.js பண்ணி அதுக்கப்புறம் Vercelன்ற பிளாட்ஃபார்மில் டெப்ளாய் பண்ண கொண்டு வந்து இட்ஸ் குவைட் பெரிய கம்பெனி ஆச்சோ. ஐ திங்க் BUN is planning to do same kind of business. They are just அவங்க வந்துட்டு மேபி ஒரு SaaS ஒரு சர்வர்ஸ் ஆர் லைக் டெப்ளாய்மெண்ட் வந்துட்டு BUN JS யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஆஃபர் பண்ணலாம். Or else they are just telling something like என்ன சொன்னாங்க? It's the beginning. We're working on a new way to deploy JavaScript and TypeScript to production. And we're hiring low-level system engineers if you want to help us. Something they are doing. It's just their business, I feel. Build the future of JavaScript. You can also join us on our Discord server. You'll get a sneak peek at what we're working on next. And it's a great way to get quick feedback or support for your projects. So that's it. BUN 1.0 is here, and we're just getting started. Oh, really nice. அந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிடைக்குமான்னு தெரியல. Thanks. Yeah, that's it for BUN, guys.